ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனை வேளைக்கு அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தரை விடுதலையோடு ஆராதிப்போமாக. தேவனுடைய வசனம் எப்படியாக சொல்கிறது? சங்கீத புஸ்தகம் 105 நாம் வாசிக்கும் பொழுது தாவீது ராஜா எப்படியாக சொல்லுகிறார்? கர்த்தரை துதியுங்கள், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களை, கர்த்தரை துதிக்கிற துதி எப்பொழுதும் நம்முடைய வாயில் இருக்கணும். தாவீது சும்மா எழுதி வைக்கவில்லை, அவனுடைய வாழ்க்கையில அவன் அனுபவித்ததை, அவன் பிராக்டிஸ் பண்ணதை தான் நமக்கு சொல்லுகிறான். கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறான். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் உங்களையும் என்னையும் எதற்காக இந்த பூமியில் ஏற்படுத்தினார், நம்மளை உருவாக்கினார் என்று சொன்னால் அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:21 நாம் வாசிக்கிறோம். அவருடைய துதியை சொல்வது, அவருடைய துதியை பிரஸ்தாபப்படுத்துகிறது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே இந்த கால வேளையில ஆராதனையில் மாத்திரம் அல்ல, தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டே அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். பிரியமானவர்களே, தாவீது அப்படியாக தேவனுடைய நாமத்தை அவன் துதித்து கொண்டே இருந்தான். அதை ஸ்தோத்தரித்து கொண்டு துதித்து கொண்டே இருந்ததுனால தான் தேவனிடத்திலிருந்து ஒரு நற்சாட்சி பெற்றான். என்ன நற்சாட்சி பெற்றான்? தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி. நீங்களும் நானும் அதற்காக தான் இந்த பூமியில வாழ்கிறோம். பிரியமானவர்களே, அவருக்கு ஏற்றவர்களாக, அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே இந்த கால வேளையிலே துதித்து கொண்டு தேவ ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு வேண்டுகிறேன். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே எஞ்சிய நாட்களிலே கர்த்தரை துதிக்கிற துதி எப்பொழுதும் உங்களுடைய வாயிலே காணப்படட்டும். இந்த வேளையிலும் கூட இந்த ஆராதனை வேளைக்காக நாம் யாவரும் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமாக. சவ வல்லமை உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆராதனை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மீண்டும் நாங்கள் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு ஒரு கிருபை தந்தீரே, அதற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை வேளையில கர்த்தாவே, தேவ பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணரத்தக்கதாக கர்த்தர் நீர் எங்களோடு இடைபடும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த சிந்தையோடு கூட கர்த்தாவே எங்களை ஒரு விஷயம் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க ஐயா எங்களை தாழ்த்தி பெருமை ஆக்குகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களிலே மகிமைப்பட வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையின் முழு பகுதியும் நீர் ஆளுகை செய்து ஐயா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆராதனையாக, ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நல்ல துதி பலிகளை ஏறெடுக்கிற ஒரு ஆராதனையாக இதை நீர் மாற்றும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆசீர்வதியும், தொடக்கத்திலிருந்து முடியும் மட்டுமாக தேவ பிரசன்னத்திலே மகிழ்ந்து கழிகூற எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த பாடல்கள் எல்லாம் எங்கள் எல்லாருக்கும் ஆறுதல் அளிக்கவும், உம்மை துதிக்கிற துதி எப்பொழுது எங்களுடைய வாயில் இருக்கத்தக்கதாக நல்ல ஆராதனை பாடல்களை நீர் எங்களுக்கு தந்துள்ளபடியாய் செபிக்கிறோம். அந்த பாடல்கள் மூலமாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் மாற உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஏற்ற நல்ல மன்னாவே நீர் எங்களுக்கு உமது அடியான் மூலமாக தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை நீர் பொறுப்படுத்தி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த காலவேளையிலும் உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதை நினைக்கும் போது நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற மிக வலிமை வாய்ந்த வல்லமை உள்ள ஒரு ஆயுதம் என்ன என்றால் துதி. அவரை துதிக்கிற துதி, அந்த பலி, அந்த நன்றி பலிகள், ஸ்தோத்திர பலிகள், இவைகளெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆயுதம். இது எப்படி ஆயுதமாக மாறுகிறது என்றால், நாம் துதிக்க ஆண்டவர் அதில் பிரியப்பட்டு துதியில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் நம்மத்தில் இறங்கி வருவார். முதலாவதாக. இரண்டாவதாக, நம்மளோட சத்ருவாகிய பிசாசானவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் இந்த துதி பலி, ஸ்தோத்திர பலி, ஆராதனை என்பது. இந்த ஆராதனையின் சத்தத்தை அவன் கேட்க அவன் பயந்து அவன் என்ன செய்யணும் என்று ஒன்றும் அறியாமல் அவன் திகைத்து போய், அவன் கலங்கி போய் அவன் ஓடி விடுவான். ஆகவே இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற இந்த வேளையிலே
சத்ருவின் சூழ்ச்சிகள், திட்டங்கள், நமக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகுது. ஏன் அப்படின்னா, சத்ருவானவன் நம்மளுடைய சத்தத்தை கேட்க கேட்க, நம்மளுடைய துதியின் சத்தம் ஏறெடுக்க அவன் நடுங்கி அவன் ஓட போகிறான். அவன் செய்த எல்லா ஆயுதங்களும் ஒன்றுமே வாய்க்காத போகுது. ஆகவே எல்லாரும் என்னோடு சேர்ந்து உற்சாகமாய் ஆண்டவரை நாம் ஆராதிப்போமாக. எல்லாரும் இருக்கிற இடங்களை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஆண்டவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்த்து நாம் துதியை ஏறெடுக்க போகிறோம். சத்ருவானவன் வெக்கப்பட்டு அவன் ஓட போகிறான். ஆகவே எல்லாரும் உற்சாகமாய் என்னோடு சேர்ந்து ஆராதிப்போமாக. அவன் நித்திய புயங்களுன் ஆதாரமே, ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே. அவன் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே. அவன் நித்திய புயங்களுன் ஆதாரமே. காருண்யத்தாளி இழுத்து கொண்டா தூய தேவ அன்பே. காருண்யத்தாளி இழுத்து கொண்டா தூய தேவ அன்பே. இவன் ஆந்திரத்தில் நாயன் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தா. இவன் ஆந்திரத்தில் நாயன் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம் நடத்திடுவான். அநாதி தேவன் உன் அடைக்கலமே. அவன் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே. அவன் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கனகப்பாதி காரிருளில் தூய தேவ ஒளியே. கனகப்பாதி காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் உன் அடைக்கலமே. அவன் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே. அவன் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே. அவன் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே. அவன் நித்திய புயங்களுன் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதி தூய தேவ அருளா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதி தூய தேவ அருளா. நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம்
உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தா, ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தா. சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவா, சந்தனம் மகிழ்ச்சி அடைவான். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவா, சந்தனம் மகிழ்ச்சி அடைவா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன், மரண பரியந்தம் நம் நடத்திடுவா. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம் நடத்திடுவா. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நேராக மகிமை செலுத்துவோமாக. அவர் ஒருவருக்கே துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே மகிமை நிறைந்த தேவன். அவரை நாம் தொடர்ந்து ஆராதனை செய்ய போகிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உபாகமம் 33வது அதிகாரத்தில் கடைசி 3 வசனங்கள் 27, 28, 29 சொல்லி இருக்குது. அநாதி தேவன் உன் அடைக்கலன், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன் நின்று உன்னுடைய சத்துருக்களை துரத்துவார். அடுத்த 28வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது, இஸ்ரவேலே நீ சுகமாய் நீ வாசம் பண்ணுவாய். 29வது வசனத்தின் முதல் வரி சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். நம்மை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர், அவர் இதுவரை நடத்தினவர் அவர் உண்மை உள்ளவர், இனிமேல் அவர் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர், அவர் அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், அதை நிச்சயம் நிறைவேற்றுகிறவரை என்னை கைவிடுகிற தேவன் அல்ல, என்னை விட்டு விலகிற தேவன் அல்ல என்று சொல்லி நமக்குள்ளே நம்மை தைரியப்படுத்தி கொண்டு அவரை நாம் உற்சாகமாய் உயர்த்தி போற்றி பாடப்போகிறோம். எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், என்னை வழிகள் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்த வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், தடைகள் உன் பாதையிலே பெருதுன்ப வேளைகளில், தடைகள் உன் பாதையிலே பெருதுன்ப வேளைகளில், பதறாமல் இயேசுவை நம்பு, பதறாமல் இயேசுவை நம்பு, புது பாதை திறத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், என்னை அழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நிறைவேற்றிடுவார் தன் நாமத்தினால், செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. நிறைவேற்றிடுவார் தன் நாமத்தினால், செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. சிங்கக்கேபியிலும் அக்கினியிலும், சிங்கக்கேபியிலும் அக்கினியிலும் அவர் சமூகம் உள்ளதினா, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்த வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார்.
வளர்ந்தாலும் கடல் அலை போல் துயரன் சூழ்ந்தாலும் தீராவியாதியினா வந்தாலும் உந்தன் அருகில் இயேசு வருவா, உந்தன் அருகில் இயேசு வருவா. விசுவாசத்தால் அவரை தொடு, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்த வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்த வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி நம்மை நடத்துகிற அவரை நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் உற்சாகமாக இருப்போமாக. கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் விடுதலையோடு ஆண்டவருக்கு நேராக நம்முடைய துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள், நம்முடைய நன்றி பலிகளை நாம் ஏறெடுக்க போகிறோம். ஆகவே அதை மாத்திரம் நம்முடைய நினைவில் கொண்டு, அதை மாத்திரம் நாம் சிந்தித்து கொண்டு, மற்ற யோசனைகள், மற்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விடுங்கள். நம்மை பாரப்படுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை அவர் மேல் நாம் வைத்து விடுங்க. அவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆகவே இன்றைக்கு பாரத்தோடு வந்திருக்கிறீங்களா? பரவாயில்ல, நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. நம்முடைய தேவனானவர் உங்களுடைய பாரத்தை, உங்கள் நுகத்தை லகுவாக்கும்படியாய், உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க முடியாய் அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆகவே பாரத்தை எல்லாம் அவர் மேல் இறக்கி வைத்து விட்டு நம்ம செய்ய போகிற காரியம் எல்லாம் அவரை ஆராதிக்க போகிறோம், அவரை துதிக்க போகிறோம், அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். அவர் நம்மளுடைய வாழ்வில் செய்த எண்ணற்ற நன்மைகளை நினைத்து நினைத்து அவருக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். ஆகவே எல்லாரும் இருக்கிற இடங்களே கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் என்று சொல்லுமா. ஆண்டவரே உமோடு நாங்கள் நேரம் செலவழிக்க, உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் இருக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. உமோடு உம்முடைய பிரசன்னத்தில், உம்முடைய மகிமையில் உம்மை நாங்கள் பார்க்க, உம்மை நாங்கள் காண நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்க முகத்தை நாங்கள் பார்க்கணும் ஐயா, உங்க மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கணும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து எல்லாரும் இயேசுவை மாத்திரம் நம்ம நோக்கி பார்ப்போமாக. வேற யாரையும் நான் நோக்கி பார்க்க வேண்டாம், நம்ம பக்கத்தில் உள்ளவங்களை நாம் பார்க்க வேண்டாம். இயேசுவை மாத்திரம் நோக்கி பாருங்க. இந்த வேளையில ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்மோடு இருக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா, உம்மோடு நேரம் செலவழிக்க முடியா, உம்முடைய பிரசன்னத்தில் உமக்கு நாங்கள் மகிமை செலுத்த வந்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் துதியில் வாசம் பண்ணுகிற தேவனானவர், நீர் உம்முடைய மகிமையினால எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புங்க என்று சொல்லி எல்லாரும் கேட்பமாக. தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவன், நம் தாகத்தோடு வாஞ்சையோடு நாம் கேட்கும்போது நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் உற்சாகமாய் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உமோடு நாங்கள் நேரம் செலவழிக்க, உமோடு இருப்பதே எங்கள் வாஞ்சை ஐயா, உமோடு இருக்க நாங்கள் விரும்பி நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நீரையும் எங்கள் மத்தியில் பலமாய் நீர் இறங்கி வாங்க, நீர் அசைவாடுங்க, நீர் எங்கள் மத்தியில் கிரியை செய்யுங்கப்பா. உடைய மகிமையின் பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரையும் நீ நிரப்புங்க என்று சொல்லி கேட்போமா. அவரை ஆராதிக்கிற இந்த வேளையிலே ஒரு காரியத்தை நாம் நினைவு கூற வேண்டும். ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க என்று சொல்லி கேட்பது நல்லதுதான், அதை வாஞ்சிப்பது நல்லதுதான். ஆண்டவரோடு நேரம் செலவழிக்கணும், அவரோடு கிட்ட நெருங்கி அப்பா பிதாவே என்று சொல்லி உறவு கொள்ளணும் என்று நினைக்கிற அந்த நினைவுகள் எல்லாம் நல்லதுதான். ஆனா வேத வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது, அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் பரிசுத்த தேவன். வான தூதர்கள், சேராபின்கள், கேராபின்கள் அவர்கள் எல்லாரும் ஓய்வென்றி ஆண்டவரை துதிக்கிற துதி
அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அந்த தூதர்கள் எல்லாம் தங்களுடைய சட்டைகளினாலே தங்களை மூடிக்கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக மிகவும் பயபக்தியோடு, பயத்துடனும் நடுக்கத்துடனும் ஆண்டவரை சேவித்துக் கொண்டு வருகிறார்கள், ஆராதித்துக் கொண்டு வருகிறார்கள். நாமும் அவரை ஆராதிக்கிற நாம் அதே போல இருக்கவே ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய துதியில் பிரியப்பட்டு தான் அவர் வருகிறார். நம்முடைய துதியில் வாசம் பண்ண விரும்பிதான் அவர் வருகிறார். ஆனாலும் நமக்குள்ளும் வேதவசனம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள், சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி. இந்த கால வேளையிலே ஆண்டவரை நீங்க தரிசிக்க வேண்டுமா? அவரை முகமுகமா நீங்க பார்க்கணுமா? அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நீங்க உணரணுமா? அவருடைய வஸ்திரத்தின் ஒரு தொங்கலை நீங்க தொட விரும்புகிறீர்களா? அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உமக்கு முன்பாக நான் வந்து நிற்பதற்கு என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தமாக்குவது உங்களால மாத்திரம்தான் முடியும். நீர் எனக்காக சிந்தின அந்த இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா. உங்க இரத்தத்தினால் என்னை கழுவும் போது நான் பனியை போல நான் வெண்மையாகுவேன் அப்பா. நீர் விரும்புகிற பரிசுத்தம் என்னில் காணப்பட என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. நீர் என்னை ஒரு விஷயம் இந்த வேளையிலே என்னை சுத்திகரிங்கப்பா. என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் என்னை கழுவி சுத்திகரித்து உமக்கு முன்பாக நான் தைரியமாக நான் வந்து நிற்பதற்கு என்னை தகுதிப்படுத்துங்க என்று சொல்லி எல்லாரும் கேட்பமாக. நம்மளோட ஜெபத்து பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவை உண்மை உணர்வோடு நாம் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் போது, ஆண்டவரே என்னை கழுவி என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி கேட்கும்போது அவர் நிச்சயமாகவே உங்களுடைய என்னுடைய சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன்னா அப்பாவை பார்த்து கேட்போமா? அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன், அன்பின் தகப்பன் நீதானையா, செய்த பாவங்கள் கண்முன்னே வருந்துகிறேனா கண்ணீரோடு. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன், அன்பின் தகப்பன் நீதானையா, செய்த பாவங்கள் கண்முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவே. இசையா 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 இசையா. துணியரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன், துணியரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன். நோக்கி பார்க்க பலனில்லையே, நோக்கி பார்க்க பலனில்லையே, தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, என்னை தூக்கி நிறுத்தும்
கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே இயேசையா 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 கிழக்கு மேற்கு உள்ள தூரம் உந்த நீரக்கம் உயர்ந்ததையா கிழக்கு மேற்கு உள்ள தூரம் உந்த நீரக்கம் உயர்ந்ததையா இல்லையே எல்லை அன்புக்கு இல்லையே எல்லை அன்புக்கு இரக்கத்தின் செல்வன் நீதானையா இரக்கத்தின் செல்வன் நீதானையா என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே இயேசையா 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 என் குற்றங்கள் நீ நினைவு கூர்ந்தா முன்னே நிற்க முடியாதையா என் குற்றங்கள் நீ நினைவு கூர்ந்தா முன்னே நிற்க முடியாதையா தகப்பன் மகனை மன்னிப்பது போல் தகப்பன் மகனை மன்னிப்பது போல் மன்னிக்கும் தெய்வம் நீதானையா மன்னிக்கும் தெய்வம் நீதானையா என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே இயேசையா 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 அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன் அன்பின் தகப்பன் நீதானையா செய்த பாவங்கள் கண்முன்னே வருந்துகிறேனா கண்ணீரோடு சொல்லுமா அப்பா அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன் அன்பின் தகப்பன் நீதானையா செய்த பாவங்கள் கண்முன்னே
இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி யார் யாரெல்லாம் நாம் உண்மையாக நாம் கேட்டோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார். தம்முடைய பிள்ளையாக அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தை மீண்டும் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நாம் அவருடைய சமூகத்தில் நாம் தைரியத்தோடு நாம் கடந்து வரலாம். இந்த உலகத்தில் இருப்பவருடைய பார்வையில் நாம் இன்னும் பாவிகளாகவே இருக்கலாம். நம்ம 100 நல்ல காரியங்கள் புண்ணியங்கள் செய்திருந்தாலும் என்றைக்கோ செய்த ஒரு சின்ன தவறை மறுபடியும் சொல்லிக்கொண்டு நம்மை மறுபடியுமாக நம்ம என்னதான் நம்ம நல்ல காரியங்கள் புண்ணியங்கள் செய்திருந்த போதிலும் மன்னிப்பு கேட்டாலும் அவருடைய பார்வையில் நம்ம எப்போதும் பாவிகளாகவே நாம் கருதப்படுகலாம். ஒரு தூக்கி எறியப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக நீங்க இருக்கலாம். நாம் நேசித்தவர்கள் நம்மை உதாசீனப்படுத்தியிருக்கலாம். நீ எனக்கு வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி நம்மை தூக்கி எறிந்திருக்கலாம். அவர்கள் நம்மை எப்போது நம்மை பாவிகள் என்றே சொல்லி அப்படியே நம்மை பார்த்து கொண்டு நம்மை பேசிக்கொண்டு நம்மை நடத்தி கொண்டு வரலாம். ஒரு குப்பையை போல நம்மை தூக்கி எறியப்பட்ட நிலைமையில் நாம் இன்றைக்கு இருக்கலாம். கலங்காதீங்க. ஏன்னா என் ஆண்டவருடைய அழகான கண்களிலே நீங்கள் கனம் பெற்றவர்களாக நீங்க இருக்கிறீங்க. அவருடைய பார்வையிலே நீங்க கனம் பெற்றவர்களாக விசேஷித்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அவருடைய பார்வையிலே நீங்கள் மிகவும் மகிமை உள்ள ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாகவே ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த உலகம் உன்னை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கலாம், ஆனா நீ எனக்கு வேண்டும் மகளே, நீ எனக்கு வேணும் மகளே. நான் உன்னை உன் உள்ளங்கையில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன். நீ என் பார்வையில் அருமையா இருக்கிறபடினால் நீ கனம் பெற்றாய். ஆக இந்த கால வேளையிலே நாம் நேசித்தவர்கள் நம்மை பற்றி ஏளனமா யோசித்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டு பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனா என் ஆண்டவர் அவருடைய அழகான கண்களின் மேல் அவர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். கலங்காதீங்க. ஆண்டவர் அவர் உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, மகனே மகளே, இந்த உலகம் உன்னை பாவி என்று சொல்லுகிறதுனால நீ பாவியாகி விட முடியாது. நான் உன்னை என் சொந்த இரத்தத்தை கொடுத்து நான் உனக்கு சிந்தி உனக்காக நான் பலியாக என்னை ஒப்பு கொடுத்து என் கடைசி சொட்டு இரத்தம் வரை நான் சிந்தி உன்னை மீட்டு கொண்டிருக்கிறேன். ஆகவே நீ எனக்கு வேண்டும் மகனே, நீ எனக்கு வேண்டும் மகளே என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஆண்டவரே உம்முடைய அழகான கண்கள் என்னை நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகம் என்னை தூக்கி எறிந்து ஒரு குப்பையை தூக்கி எறிவது போல என்னை தூக்கி எறிந்து விட்டார்கள் அப்பா. ஆனா நீர் என்னை தேடி வந்து நீர் என் மேல் நீர் அன்பா இருக்கிறீங்க. உமக்கு நன்றி. உம்மை போல யாரும் இல்லை என்று சொல்லி அவருக்கு நாம் ஆராதனை செய்ய போகிறோம். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே
உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாது என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாது என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பகல் வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை சொல்லி உம்மை போற்றி பாட, நீர் எங்கள் வாழ்வில் செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொன்றிற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக, இந்த சமயத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் நான் அவரை பாடுவேன் என்று சொன்னது சங்கதிக்காரன் சொன்னது போல, நீர் எங்கள் வாழ்வில் நீர் எண்ணற்ற நன்மைகளை நீ செய்திருக்கிறீங்க. அப்பா, இவ்வளவு நேரமாய் ஒரே குடும்பமாய் சகோதர சகோதரிகளாய் ஒரு மெத்த வாசம் செய்து எங்க அப்பாவுடைய பிரசன்னத்தில் எங்க அப்பாவை புகழ்ந்து பாட, நீர் எங்கள் வாழ்வில் நீர் எத்தனை நல்லவராக இருந்தீங்க என்பதை நாங்கள் நினைத்து, உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியது, உங்க இரக்கம் எவ்வளவு பெரியது, ஒவ்வொரு நாளும் நீர் தருகிற உங்களுடைய கிருபை எவ்வளவு நல்லது என்பதை நாங்கள் நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா, உங்களை போல யாரும் இல்லை. நீ நல்லவா, நீ நல்லவர் இயேசுவே. ஆண்டவரே, இவ்வளவு நேரமா நீர் எங்கள் ஆராதனையில் நீர் மகிமைப்பட்டது போல மீதியான எல்லா ஆராதனை பகுதிகளிலும் நீர் ஒருவரை உயர்ந்திருப்பீராக. உமக்கு எல்லா துதி கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா, ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் இந்த காலையிலே நாங்கள் வாசித்த வசனத்தின் பிரகாரமாய், அநாதி தேவன் நீர் எங்களுக்கு அடைக்கலமாய், உம்முடைய நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரமாய், நீர் எங்களுக்கு முன் நின்று எங்களுக்கு விரோதமாய் நிற்கிற சத்துருக்களை துரத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்பா, அதற்கப்புறமாய் 28வது வசனத்தில், இஸ்ரவேலே நீ சுகமாய் நீ வாசம் பண்ணுவாய், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி என்று சொல்லி நீர் உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த காலவில் நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. பாக்கியமும் நன்மையும் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். ஒருவருக்கு மீண்டும் எல்லா துதி கன மகிமை நாங்கள் செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு விவாக அறிக்கை வாசிக்க கேட்போமாக. நம்முடைய சபையை சேர்ந்த திரு அழகுராஜன், திருமதி சூர்யா கலாராணி அவர்களின் மகன் மதன் அழகுராஜனுக்கும், மதுரை கே புதூர் நல்ல சமாரியன் அல்லேலுயா டவர் திருச்சபையை சேர்ந்த திரு ராஜன், திருமதி கிறிஸ்டி குபேந்திரா அவர்களின் மகள்
ஜோஸ்வின் நான்சிக்கும் வருகிற 2020 ஜூன் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணிக்கு நமது சபையில் வைத்து இவர்களது விவாகம் நடைபெறும் என்பதை சபைக்கு அறிவிக்கிறேன். இது இவர்களுக்காக அறிவிக்கப்படுகிற 3வது அறிக்கை. இவர்கள் இருவரும் விவாகத்தில் இணைக்கப்படக்கூடாத நியாயமான காரணத்தை உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை தகுந்த ஆதாரங்களுடன் எழுத்துப்பூர்வமாய் சபைக்கு தெரியப்படுத்த கடவர். சொல்லாவிட்டால் இனி ஒரு காலம் சொல்லாதிருக்க வேண்டும் என்பதையும் சபைக்கு கட்டளையிடுகிறேன். தொடர்ந்து இக்கல்யாணத்திற்காகவும் மணமக்களின் எதிர்கால வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்காகவும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் ஒரு விவாக அறிக்கை. நம்முடைய சபையை சேர்ந்த திரு டி செல்வம், திருமதி எஸ் ஆரோக்கியமேரி இவர்களின் குமாரத்தி எப்சிபாவிற்கும், பரமக்குடி திரு ஜோசப், திருமதி அன்னமுத்து இவர்களின் குமாரன் ஜூப்ளின் இருதயராஜுக்கும் வருகிற 2020 ஜூன் மாதம் 25ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு திருமணம் நடைபெறும் என்பதை சபைக்கு அறிவிக்கிறேன். இது இவர்களுக்காக அறிவிக்கப்படுகிற 1வது அறிக்கை. இவர்கள் இருவரும் விவாகத்தில் இணைக்கப்படக்கூடாத நியாயமான காரணத்தை உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை தகுந்த ஆதாரங்களுடன் எழுத்துப்பூர்வமாய் சபைக்கு தெரியப்படுத்த கடவர். சொல்லாவிட்டால் இனி ஒரு காலம் சொல்லாதிருக்க வேண்டும் என்பதையும் சபைக்கு கட்டளையிடுகிறேன். தொடர்ந்து இக்கல்யாணத்துக்காகவும் மணமக்களின் எதிர்கால வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்காகவும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜூன் மாதத்தின் முதல் வாரத்திலும் நாம் தெய்வ சன்னிதானத்தில் ஒன்று கூட கர்த்தர் கிருபை செய்தபடினால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். கூடிய விரைவிலே நமக்கு அறிவிப்பது நம்முடைய தமிழக அரசாங்கத்தின் மூலமாய் காரியங்கள் வெளிப்படும் போது அதற்கேற்றவாறு ஆராதனைகளை ஒழுங்கு செய்ய ஆலோசித்து வருகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட ஆராதிக்க கூடுமானால் அந்த ஆராதனையில் நமக்கு திருவிருந்து ஆராதனையும் நடத்தப்பட முடியும் என்று நான் நம்புகிறேன். எப்பொழுது நாம் ஒன்று கூட முடிகிறதோ அந்த முதல் வாரத்தில் நாம் கர்த்தருடைய பந்தியை நாம் ஒழுங்கு செய்து கொள்ளலாம். ஆகவே நீங்கள் அறிவிப்புகளை எதிர்நோக்கியிருங்கள், எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாய் நாங்கள் உங்களுக்கு அதை குறித்த விரிவான விளக்கத்தை நாங்கள் சொல்ல முடியும். ஆக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிறகிலே நாம் ஆராதனை சபையிலே ஒன்று கூடி ஆராதிக்க தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்திருக்கிற அந்த ஏக்கத்தை தேவன் அறிந்து அவர் அதற்கேற்ற நிலையில் நம்மை நடத்துவார். ஆகவே ஜெபத்தோடு கூட இருங்கள். இடையில் எந்த விதமான பாதிப்புகள் அதிகமாகாதபடி உலகம் அனைத்தும் உள்ள இந்த தொற்று நோய் இது பரவாது இருக்கும்படி இந்த கொள்ளை நோய்க்காய் மட்டுப்படுத்தும்படி எல்லாரும் நன்கு தீவிரமாய் ஜெபிக்கணும். எவ்வளவுக்கு நம்ம ஜெபம் பண்ணமோ அதுக்கு சீக்கிரமாக நம்ம கூடி ஆராதிக்க முடியும். ஆகவே அதை மனதில் வைத்து ஆண்டவரே, சபையில் போய் ஆராதிக்க முடியாமல் இருக்கிறதுனால சீக்கிரமாக இந்த கொரோனா வியாதியை முற்றிலுமாய் அகற்றி போட்டு எங்களுக்கு விடுதலையோடு ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று எவ்வளவு வாஞ்சியோடு நம்ம கேட்குறோமோ நம்முடைய மனதின் விருப்பத்தின்படி ஆண்டவர் விரைவில் அதற்கு வாய்ப்பை தர முடியும். ஆகவே ஜெபிக்க உங்களுடைய அன்பாய் கேட்கிறேன். எந்த வேளையிலும் கூட தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி லேவிய ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் யாவரும் திருப்பிக் கொள்வோமாக. புக் ஆஃப் லெவிட்டிகஸ்
chapter 20 verse 26. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டிலே 153வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 153வது பக்கம், லேவியராகமம் 20:26. இப்பொழுது வேதத்தை திறந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க கேட்போமாக. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசும் இருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட ஈடுபடுவாராக. Kalvari,
இருதயத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை பலிபீடத்தின் பரணி படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலும் கூட கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காய் பேசுவோம். இந்த வருஷத்தின் 6வது மாதத்தின் முதல் வாரத்திலே நாங்கள் ஒன்று கூடி வர நீர் உதவி செய்தீர். அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் இந்த கால வேளையிலும் கூட உம்முடைய திரு ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய ரத்தமே எங்களை சுத்திகரிக்க முடியும். ஆண்டவரே, எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி உம்முடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய வருகையின் அடையாளங்கள் நிறைவேறி வருகிறது. எந்த நேரத்தில் உம்முடைய வருகை வந்தாலும் நாங்கள் கைவிடப்படாமல் உம்மை மத்திய ஆகாயத்தில் சந்திக்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொல்வது போல, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவே என்று சொன்ன அந்த வேளையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தான். நீதியான நேரம் நீர் மகிமைப்படுவீராக. நீர் எங்களோடு பேசுவீராக. உலகம் அனைத்தும் இருக்கதான இந்த கொரோனா கொள்ளை நோயை முற்றிலுமாய் அழித்து போட்டு உலகத்தின் மனுக்குலத்தை நீர் விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு தேசத்தாரையும் நீரே விடுதலை ஆக்குகிறார். கர்த்தருடைய கரத்தில் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். விரைவில் நாங்கள் எல்லாரும் ஆலயத்தில் ஒன்று கூடி ஆண்டவரே உம்மை சேவிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள விடுதலையின் நாட்களை எங்களுக்கு சீக்கிரமாய் நீ தருவீராக. அந்த நாளை நாங்கள் எல்லாரும் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே அதை வாய்க்க பண்ணித்தான். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். தாராளத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும், தேவைகளை பூர்த்தியாக்கும், அற்புதங்களை செய்தருளும், வியாதிகளை நீக்கி அருள்வீராக. கர்த்தருடைய கரத்தில் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு தனி நபர்களையும் குடும்பத்தையும் உம்முடைய வசத்தில் ஒப்புவிக்கிறேன். நீர் அவர்களை ஆசீர்வதி. நீர் எங்களோடு கூட இப்பொழுது பேசுவீராக. நீர் ஒரு வார்த்தை சொன்னாலும் அது எங்களை திருப்திப்படுத்த முடியும், எங்கள் வழிநடத்த முடியும். ஆகவே நீர் எங்களோடு பேசும்படி நாங்கள் கேட்கிறோம். நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், ஆமென், ஆமென். யாவரும் வேத புத்தகத்தை திறந்து லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போமாக. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்தேன் என்று அவர் சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர்
இந்த வசனத்தை நமக்கு எழுதுகிறார். அவருடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவருடையவர்கள் என்று சொல்வதனால் கோயிலுக்கு வந்துட்டு போறதுனால நாம் அவருடையவர்களாய் மாறிவிட முடியாது. தினந்தோறும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி பைபிளை வாசிக்கிறதுனால நாம் அவருடையவர்களாய் மாறிவிட்டோம் என்று அர்த்தமாகிவிடாது. நாம் அவருடையவர்களாய் இருக்க வேண்டும். அதற்குத்தான் அவர் சொல்றார், நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கணும்னா நான், அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற அவருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக என்று அவர் குறிப்பிடுகிறார். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தம் என்பது வேதத்தின் கட்டளைகளையும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சட்ட திட்டங்களையும் ஒழுங்குமுறைகளையும் கடைபிடிப்பதனால் அது நமக்கு வந்துவிடாது. பரிசுத்தம் என்பது தேவனோடு கூட உறவிலும் ஐக்கியத்திலும் இணைந்து வாழ்வதின் மூலமாய்த்தான் பரிசுத்தம் நம்மிலே உருவாக முடியும். ஆகவே வேத வசனத்தை நான் கை கொண்டு அதனுடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நான் பின்பற்றுகிறேன், ஆகவே நான் பரிசுத்தமாகிவிட்டேன் என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் இவையெல்லாம் வெளியரங்கமான செயல்கள், கிரியைகள், பக்திக்குரிய காரியங்கள் இவைகள். ஆகவே வெளியரங்கமாய் இருக்கிற இவைகள் நம்மை பரிசுத்தமாக்கிவிட முடியாது. தேவனோடு நாம் நெருங்கி வாழ்வதனால் நமக்குள் ஏற்படுகிற ஒரு தாக்கமே பரிசுத்தம் என்பதாகும். ஆகவே பரிசுத்த வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகிற நீங்களும் நானும் நாம் ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் மற்ற பக்தியின் காரியங்களிலும் ஈடுபட்டு கிறிஸ்தவ ஒழுங்குமுறைகளை பின்பற்றி வாழ்வதன் மூலமாய், முயற்சி செய்வதன் மூலமாய், பிரயாசப்படுவதன் மூலமாக நாம் நமக்கு நாமே பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியும் என்று நாம் எடுத்துக்கொண்டு அவ்விதமாய் செயல்படுவோமானால் அது சுய நீதியான பரிசுத்தமாகும். அது நமக்கேற்ற ஒரு பரிசுத்தமே தவிர அது தேவனுக்கேற்ற, கர்த்தருக்கேற்ற பரிசுத்தமாய் அது இராது. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாய் தேவனோடு உறவை நாடி அவரோடு கூட ஐக்கியப்பட்டு அனுபவிப்பதன் மூலமாய் நம்மிடம் பரிசுத்தம் என்பது அவரிடத்தில் இருந்து நமக்குள்ளாக தானாக உருவாகவும் வளரவும் வேண்டும். ஆகவே பரிசுத்தம் என்பது நான் கடைபிடிக்கிற, பின்பற்றுகிற சட்ட திட்டங்களின் மூலமாகவோ அல்லது வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நியமங்களின்படி அப்படியே நேர்கோட்டில் நடக்கிறதுனால நம்ம பரிசுத்தமாகிவிட முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்தம் அடைய விரும்பினால் நாம் நாட வேண்டியதும் தேட வேண்டியதும் தேவனுடைய உறவையும் ஐக்கியத்தையுமே நாம் நாடி தேட வேண்டும். பரிசுத்தத்தை அடைவதற்காக வாழ்வது அல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது பரிசுத்தமான ஒரு தேவனோடு கூட இணைந்து வாழ்வதற்குத்தான் பெயர் ஆவிக்குரிய வாழ்க்கை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நான் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழ்கிறேன், பரிசுத்தத்தை அடைவதற்காக ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதல்ல.
ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது பரிசுத்தமான ஒரு தேவனோடு கூட. வாசிக்க கேட்டோம் லேவியராகமம் 20:26 கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. அவரோடு கூட நாம் வாழ வேண்டும். ஏனால் அவர் இருக்கிறபடியே நாம் வாழ வேண்டும். அவரோடு கூட இணைந்து வாழ்வதன் மூலமாகவே பரிசுத்த நமக்குள் உருவாகவும் வளரவும் முடியும். அதற்குத்தான் பெயர் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. அநேகர் தங்களுடைய சொந்த தீர்மானங்களின் அடிப்படையிலும் தங்களுடைய பிரயாசம் முயற்சிகளின் அடிப்படையிலும் தங்களை பல தவறுகளை செய்யாமல், நான் பொய் பேச மாட்டேன், நான் களவு செய்ய மாட்டேன், நான் இச்சிக்க மாட்டேன், நான் வேறு சிலை வணக்கம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அநேகர் தங்களுடைய சொந்த தீர்மானங்களின் அடிப்படையில் முயற்சியின் பிரயாசங்களின் அடிப்படையில் சில தவறுகளை செய்யாமல் இருப்பதோ அல்லது சில குற்றங்களுக்கும் குறைவுகளுக்கும் தங்களை விலக்கி சுத்தமாக வாழ்வதன் மூலமாக தேவனுடைய அனுகிரகத்தையும் தேவனுடைய பிரியத்தையும் தேவனுடைய அன்பையும் சிநேகத்தையும் அங்கீகாரத்தையும் பெற்றுவிட முடியும் என்று அநேகர் முயற்சிக்கிறார்கள். இது ஒரு நல்ல அனுபவம் போல காணப்படக்கூடும். ஆனால் இது ஒரு சுய நீதியின் அனுபவம் ஆகும். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, பார்ப்பதற்கு பல குறைகளிலோ தப்பிதங்களிலோ அல்லது பாவங்களிலோ ஈடுபடாமல் நம்மை நாமே காத்து கொண்டு பரிசுத்தமாகிவிட வேண்டும் என்று நினைப்பது சுய நீதியான ஒரு வாழ்க்கை தானே அன்று அது தேவ நீதி சார்ந்த ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை அல்ல. சுய நீதியின் மூலம் நம்மை நாமே பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதால் நாம் தேவனை கிட்டி சேர்ந்து விட முடியாது. ஏன் அவ்விதம் சொல்லுகிறேன் என்றால், ஏசாயா 64 அதிகாரம் 6 வசனத்தினுடைய மையத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 64:6 வாசிங்க. எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகளை போல இருக்கிறது. அதனால் தான் சொன்னேன், நம்முடைய சுய நீதியின் மூலம் நம்மை நாமே பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள முயற்சிப்பதனால் நாம் தேவனை நெருங்கி அவரோடு கூட இணைந்து விட முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நீதிகள் எல்லாம் எப்படி இருக்கிறதா? அழுக்கான கந்தைகளை போல அது இருக்கிறது. ஆகவே தேவனோடு நாம் ஒவ்வொரு நாளும் சஞ்சரிப்பதும் வாழ்கின்ற வாழ்க்கையும் தான் உண்மையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. அதுதான் பரிசுத்தமாகுகிற ஒரு வாழ்க்கை ஆகும். அல்லேலூயா. என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த தேவனோடு கூட ஒன்றித்து வாழ்வதுதான் நம்மை பரிசுத்தமாக்க முடியும். வேறு வழியே இல்லை. நம்மை சுத்திகரிப்பதற்கு பல்வேறு காரியங்கள் உண்டு. ஆனால் நாம் பரிசுத்தமாக வேண்டுமானால் தேவனை தவிர, கர்த்தரை தவிர வேறு வழியே கிடையாது. அவரோடு கூட இணைந்து ஒன்றிணைந்து அவரோடு கூட வாழ்வதன் மூலமாய் மட்டுமே அவரில் இருக்கிற பரிசுத்தம் நமக்குள் அது ஊடுருவி பாய்ந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலமாய் பெற்றுக்கொள்வதுதான் பரிசுத்த வாழ்க்கை ஆகும். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த வாழ்க்கை என்பதும் பரிசுத்தமாகுதல் என்பதும் தேவனோடு கூட ஒன்றிணைந்து வாழ்வதன் மூலமாய் கிடைக்குமே அன்றி மற்றபடி சில சட்ட திட்டங்களையும்
சில ஒழுங்கு முறைமைகளையும் கடைபிடிப்பதனால் நாம் ஒரு நாளும் பரிசுத்தமாகிவிட முடியாது. அவை யாவும் சுயநீதியின் கிரியைகளே ஆகும். நாம் தேவனை ஒவ்வொரு நாளும் மனதார, முழு மனதோடும் ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உண்மையான நிலையில் அவரை நேசிக்க வேண்டும். அவ்விதமாய் அவரை நேசிக்கும் போது பதிலுக்கு அவர் தம்முடைய அன்பை நமக்குள் அவர் வெளிப்படுத்தி நம்மை ருசிக்க செய்ய வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆண்டவரை நாம் நேசிக்கணும். ஆண்டவரை எப்படி நேசிக்கணும், எப்படி சேவிக்கணும்? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கணும். அப்படி சேவிக்கும் போது பதிலுக்கு அவர் தம்முடைய அன்பை நம்ம மேல பொழிவார். அந்த அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பை நாம் ருசிக்கும்படி ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் அவர் அந்த அன்பை நாம் ருசிக்கும்படி நமக்குள் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவார். இதை உணர்வதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டியது, ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய சித்தம் அல்ல, உங்க சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும். இந்த கால வேளையில எழுந்தவுடன் கேட்கணும், ஆண்டவரே, இன்னைக்கு உங்க சித்தம் என்னப்பா, உங்களுடைய திட்டம் என்னப்பா, எனக்கு அதை வெளிப்படுத்துங்கன்னு கேட்கணும். அப்படி வெளிப்படுத்தும் போது அன்றைக்கு நம்ம சுய சித்தத்துக்கே இடம் கொடாமல் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிந்து அதன்படி நாம் செயல்படுவோமானால் அதற்குத்தான் பெயர் ஆவிக்குரிய வாழ்க்கை, பரிசுத்தமாகுதலின் காரியமாகும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நாளும் தேவனுடைய வழிகாட்டுதலுக்காய் அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் எப்படி நடக்கணும், இன்னைக்கு யார் என்னை சந்திக்க போறாங்க, நான் யாரை சந்திக்க போறேன், இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் என்ன, இன்னைக்கு எனக்கு நான் செய்யணும்னு சொல்லி நினைச்சிருக்க காரியங்கள் எவைகள், ஆண்டவரே நீர் எனக்கு காண்பிக்கிற காரியங்கள் எவைகள், ஆண்டவரே நீர் எனக்கு வழிகாட்டும், ஆண்டவரே நான் எதை செய்வது எதை செய்யக்கூடாது எனக்கு காட்டும் என்று வழிகாட்டுதலை ஆண்டவரத்தில் தினமும் ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கும் போது அவர் சொல்லி இருக்கிற வசனத்தின்படி சங்கீதம் 32 அவர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி வைத்திருக்கிறார்? நான் உனக்கு போதித்து, நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து, உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உனக்கு ஆலோசனை சொல். தினமும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் இன்னைக்கு என்னப்பா செய்யணும். ஃபாதர் ஒரு நல்ல பாட்டு படிச்சிருக்கார், என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன்னு சொல்றோம். பாட்டு பிடிக்கும், ஆனா அனிதன வாழ்க்கையில் அது நடைமுறையாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்கும் வழிகாட்டுதலுக்கும் ஆலோசனைக்கும் காத்திருந்த ஆண்டவரை நான் இன்னைக்கு என்னப்பா செய்யணும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எதை நான் நடப்பிக்க வேண்டும் எதை நடப்பிக்க கூடாது, எதில் நான் ஈடுபட வேண்டும் எதை ஈடுபடக்கூடாது. அவ்விதமாய் வழிகாட்டுதலுக்காக தேவனுடைய சன்னிதானத்தில் ஒவ்வொரு நாளும் அவரோடு உள்ள ஒன்றிணைந்து வாழும் பொழுது அவர் நமக்கு வழிகாட்டுவார். அந்த வழிகாட்டுதலின்படி வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் கவனமாய் அவருடைய வழிகாட்டுதலின் பாதையில் செல்லும் பொழுது நாம் பரிசுத்தமாக முடியும். பரிசுத்தத்தை விட்டு விலகி போக வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படாது. நாம் தவறு செய்து விடுவோமோ என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் காட்டுகிற பாதையில் நாம் செல்லும் பொழுது அவருடைய சத்தம் காதல் தெரிக்கும். வழி இதுவே, இதில் நலங்கள் என்று சொல்கிற சத்தத்தை நாம் கேட்போம். ஆம் பிரியமானவர்களே, நாம் நித்தமும் ஆண்டவரோடு கூட நேரம் எடுத்து பேசணும். எதுக்கெல்லாமோ நேரம் எடுக்கிறோம், ஆனா ஆண்டவரோடு பேசுறதுக்கு நேரம் எடுக்கணும். ஏதோ ஜப நேரம் ஒதுக்கி ஜபத்தில் எது எது எனக்கு வேணும்னு லிஸ்ட் போடாதீங்க. ஆண்டவரோடு மனம் விட்டு மனம் திறந்து ஆண்டவரோடு பேசணும். அவ்விதமாய் நீங்கள் பேசும்போது ஆண்டவரும் பதிலுக்கு நம்மோடு கூட பேசுவார்.
அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். இதைத்தான் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் ஏலி சாமுவேலுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். உனக்கு மறுபடியும் உன் பெயர் சொல்லி சாமுவேலே சாமுவேலே என்று கேட்கிற கர்த்தருடைய சத்தம் உனக்கு கேட்குமானால் நீ அவருக்கு பதிலுக்கு சொல்லு, கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன் அப்படின்னு நீ சொன்னேன்னா அவர் திரும்ப பேசுவார்னு சொன்ன. அதே மாதிரி அந்த சின்ன சாமுவேல் சிறுவனாய் இருக்கும் போதே ஆண்டவரத்தில் கேட்டபோது கர்த்தர் அவனோடு பேசினார். அவன் எதிர்காலங்கள் எப்படி இருக்க போகிறது, அவன் என்ன செய்ய வேண்டும், அவனை என்ன எதிர்பார்த்து ஆண்டவர் அவனோடு கூட இருந்து காரியம் நடப்பிக்கிறார் என்பது எல்லாவற்றையும் ஆண்டவர் தெளிவாய் அங்க சொல்றத நம்ம வாசிக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் நானும் தினந்தோறும் ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து பேசுறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கணும். ஜோம்ன்றதுக்கு நேரம் வேற, ஆனா ஆண்டவரோடு மனம் திறந்து பேசுறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கணும். அப்படி மனம் திறந்து நீங்க பேசி பாருங்களேன், அப்பந்தான் அவர் உங்களோட பேசுறது உங்களை காதுல கேட்க முடியும், உங்களுடைய உள்ளத்துல அவர் பேசுற சத்தத்தை உணர முடியும். அப்போ உங்க பேச 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 கவலை, பாரம், டென்ஷன், பிரஷர் எல்லாம் போயிடும். அதுதான் தேவனோடு ஒன்றித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையின் மூலமாய் மட்டுமே பரிசுத்தத்தை நாம் அடைய முடியும். 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 1 Corinthians chapter 1 verse 9. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே, நல்ல கவனிங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். என்ன சொல்ல முடியும்? ஆண்டவராகிய இயேசு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனோட ஐக்கியம் அடைவதற்கு என்றே தேவன் நம்மை அழைத்தார். அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஏன் பிரித்தெடுத்தார், வேறுபடுத்தினார்? ஏன் தேவன் நம்மளை அழைத்தார், ரட்சித்தார் என்றார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுவதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்டோம். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, நாம் தேவனோடு கூட இருப்பதையும் அவர் நம்மோடு கூட இருப்பதையும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நன்றாக நன்றாக நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். அவரோடு கூட இருக்கிற உடன் இருப்புதான் தேவ சாயலை நாம் அடைவதற்கு உதவி செய்யும். ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு கூட இருப்பதையும் நாம் அவரோடு கூட இருப்பதையும் நன்கு நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவன் நம்மோடு இருப்பதை அவர் தம்மை நமக்குள் வெளிப்படுத்துவதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவர் நமக்குள் தம்மை வெளிப்படுத்துவார். அதை வேத வசனத்தை எடுத்து சொல்ல முடியும், ஆனால் இப்போ நேரம் முடிக்கிறேன். தேவனோடு கூட நெருங்கி வாழும்போது அவர் நமக்குள் இருந்து தம்மை வெளிப்படுத்துவார். அவர் நம்மோடு கூட இருப்பதற்கு என்ற அடையாளம் என்னன்னா, நமக்குள் இருந்து அவர் வெளிப்படுத்துகிறத நம்முடைய கிரியையில், நம்முடைய செயல்களில், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய பேச்சில், நம்முடைய பார்வையில், நம்முடைய நடக்கையில் நம்ம பார்க்க முடியும். முன்பு நம்ம கோபப்பட்டோம், இப்போ கோபப்பட மாட்டோம். முன்பு எதுக்கெடுத்தாலும் பொய் சொல்ல, இப்போ பொய் வராது. ஏன்னா அவர் நமக்குள் இருந்து தம்மை வெளிப்படுத்துவதன் மூலமாய் அவர் தான் வெளிப்படுவார். எனக்கு இருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, அதன் மூலமாய் தான் நம்மில் நாம் காண்கிற வித்தியாசமே. நான் இப்படி இல்லை, பொதுவாக ஜென்ம சுபாவம் எனக்குள்ள இப்படி தான் இருக்கு. ஆனால் இப்போ நான் மாறி வித்தியாசமா இருக்கேன்னா எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார் என்பதை அதன் மூலமாய் நான் அறிந்து கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவ உறவை நமக்குள் தினமும் அனுபவிப்பதே ஆவிக்குரிய வாழ்க்கையாகும். நமக்குள் அனுபவிக்கணும். தேவன் நமக்குள் இருக்கிற அவருடைய உறவை அனுபவிக்கணும்.
அந்த தேவ உறவுதான் அவரோடு கூட நாம் உடன் இருக்கும்படி செய்து அதன் விளைவாக தேவனுடைய சாயலையும் அவருக்கு ஏற்ற பரிசுத்தத்தையும் நமக்கு அது கொண்டு வருகிறது. பரிசுத்தத்தை எங்கேயும் போய் நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாது. அது தேவனோடு கூட ஒன்றித்து அவரோடு உடன் இருப்பதன் மூலமாய் மட்டுமே அது நமக்குள் கடந்து வர முடியும். மற்றபடி நான் ஜெபம் பண்றேன், உபவாசம் பண்றேன், வேதம் வாசிக்கிறேன், கோயிலுக்கு போறேன், காணிக்க போடுறேன், மிஷனரியை தாங்குறேன், பக்தியின் செயல்கள் நிறைய செய்யலாம். அவை ஒன்றாக நம்மை பரிசுத்தமாக்க முடியாது. நம்ம எல்லாரும் இத்தனை காரியங்களை செய்துவிட முடியும் பரிசுத்தம் இல்லாமலே. ஆனா பரிசுத்தம் இருந்தால் தான் கர்த்தரை தரிசிக்க முடியும், அவரோடு வாழவும் முடியும். மற்றபடி பரிசுத்தம் இல்லாமலே நல்ல ஜெபம் பண்ணலாம். பைபிள் அதுக்கு அடையாளம் இருக்கு. சுவிசேஷங்கள் ஆண்டவர் சொன்னார், 2 பேர் ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண வந்தாங்க. அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்கன்னு தெரியுது. முதல்ல வந்து ஜெபம் பண்ண ரொம்ப பரிசுத்தமா இருக்கிற மாதிரி ஜெபம் பண்ணான்ல. ஆனா ஆண்டவர் முடிவில் சொல்றார், அவன் அல்ல, இவனே கர்த்தருடைய பார்வையில நீதிமானாக காணப்பட்டான். ஆகவே நாம பைபிளை கையில வச்சுக்கிட்டு கோயிலுக்கு வர்றதுனால, பைபிளை வாசிக்கிறதுனால, ஜெபம் பண்றதுனால, காணிக்க போடுறதுனால நம்ம ஏதோ ரொம்ப பரிசுத்தமாயிட்டோம்னு நினைச்சிடக்கூடாது. இதெல்லாம் வெளியரங்கமான சுயநீதி கிரியைகள். இவைகள் செய்யணும், அதுக்காக செய்யாம இருக்கக்கூடாது சொல்லல நான். ஆனா இது வந்து நம்மளை பரிசுத்தமாக்க முடியாதுங்கிறதான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஆனால் பரிசுத்தம் என்பது தேவனோடு கூட நெருங்கி உடனிருந்து ஒன்றித்து வாழ்வதின் விளைவாக அல்லது ஒன்றித்து வாழ்வதின் மூலமாக ஏற்படுகிற தாக்கம் தான் நமக்குள் அவர்களிடத்திலிருந்து கடந்து வருகிற பரிசுத்தம். நம்மளால் அது முடியுமா, மனுஷரால முடியுமான்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனங்களையும், எபிரேயருக்கு பொதுவான நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம், புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 5 verse 21 to 24, book of Hebrew, epistles to Hebrews chapter 11 verse 5. மறுபடி சொல்கிறேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வாசிக்க கேட்போம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். சரி. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஏனோக்கு என்கிற மனுஷன் நம்மள மாதிரி இதே உலகத்துல, இதே பூமியில தான் நாம வாழ்ற மாதிரி அவன் இந்த உலகத்துல தான் வாழ்ந்தான். அந்த வாழ்ந்த காலத்துல அங்க வசனம் நல்லா சொல்லுது, அவன் வாழ்ந்த காலம் 365 வருஷம். இந்த 365 வருடங்களில குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றெடுத்து அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தும் தேவனோடு கூட ஒன்றித்து நடந்தான். அவனை கர்த்தர் என்ன செய்தாராம்? அவன் எடுத்துக்கொண்டான். அவன் காணப்படாமல் போனான். அப்போ குடும்ப வாழ்க்கை ஒருத்தர் பண்ணிக்கிட்டு மனைவியோடும் பிள்ளைகளோடும் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டும் எல்லா விதமான நம்முடைய குடும்ப உறவின் வாழ்க்கையை நடத்தி கொண்டுமே நம்மால் தேவனோடு இணைந்து உடனிருந்து வாழ முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும், தேவனோடு சஞ்சரிக்க முடியும், தேவனோடு நடக்கவும் முடியும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அதுக்கு எடுத்துக்காட்டாக ஏனோக்கு இருக்கிறான். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு நேராக திருப்புங்கள். விசுவாசத்தினாலே, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ள.
விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தையே காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று, அவன் நல்ல கவனிங்க, அண்டர்லைன் பண்ணி வைங்க, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவன் சாட்சி பெற்றான். நாம் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஆண்டோட வருகைக்கு எதிர்பார்த்து இருக்கோம்ல. நாமும் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படணும்னு ஆசைப்படுறோம். அப்படி ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், அவன் தான் ஏனோக்கு. அந்த ஏனோக்குங்கிற மனுஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி எப்படி சாட்சி பெற்றான்னா, ஆண்டவரால தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். குடும்பம் நடத்தினா, பிஸ்னஸ் பண்ணா, வேலை செய்தான், எல்லா கடமைகளையும் பொறுப்புகளையும் உடையவனாய் காணப்பட்டான். ஆனால் அவை எல்லாவற்றையும் அவனுக்கு நமக்கு இருந்த அதே டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவனுக்கு இருந்தது. கவலை, பாரம் அத்தனை இருந்தது. குடும்பஸ்தனா இருந்தால் என்னெல்லாம் ஏற்படுமோ அதெல்லாம் இருந்தது. ஆனால் அது நடுவிலும் அவன் தேவனோடு கூட நடந்தான். அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான், வாழ்ந்தான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் பெயர் பெற்றது மட்டுமல்ல, அவன் மரணத்தை காணாமல் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதிலிருந்து என்ன காரணம் நம்ம அறிந்து கொள்றோம்னா, நம்மால முடியும். ஏனோக்க மாதிரி நம்மளால் தேவனோடு சஞ்சரித்து பரிசுத்தமாகி ஆண்டவரோடு கூட மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதுக்கு தான் இன்னைக்கு செய்தி. என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட உறவாடுவதிலும் சஞ்சரிப்பதிலும் வாழ்வதிலும் நாம் குறை வைக்கப்படாது. ஒவ்வொரு நாளும் அதை உறுதி செய்யணும். ஏதோ பைபிளில் போட்ட ஒரு நியாய பிரமாணங்கள், சட்ட திட்டங்கள், ஒழுங்குமுறைகள், இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னு சொல்ற சட்ட திட்டங்களை மட்டும் கடைபிடிப்பதில் திருப்திப்படாமல் தேவனோடு கூட ஒன்றித்து உடனிருந்து வாழ்கிற ஒரு வாழ்வை நாம் செய்ய ஆசைப்பட வேண்டும். தேவனோடு கூட வாழ ஆசைப்பட வேண்டும். அதுக்கு நாம என்ன செய்யணும்? அதைத்தான் 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் 4ஆம் வசனத்திலும் அங்கே எழுதப்படுகிறது. 2 Chronicles chapter 15 verse 2 and 4. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் 4ஆம் வசனங்கள். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். அவரை விட்டீர்களே ஆகில், எப்படி? அவரை விட்டீர்களே ஆகில், நீங்க விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அவரும் உங்களை விட்டு விடுவார். அங்கே என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவர் நம்மளோடு இருப்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவர் அறிந்து கொள்ளணும்னு சொன்னா அவர் நமக்குள் இருந்து தம்மை வெளிப்படுத்துவார். அப்ப நம்முடைய கிரியைகள் எல்லாம் வித்தியாசமாய் அவருக்குரியதாய் மாறிவிடும். நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள், பேச்சுக்கள், நடைமுறை வாழ்க்கைகள் எல்லாமே மாறிவிடும். ஆகவே அவர் நமக்குள் இருப்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். நாம் அவரை தேடினா அவர் நம்மளோடு நமக்கு தென்படுவார். ஆனால் ஒன்று, நாம் அவரை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அவர் விட்டுருவோம். 4ஆம் வசனத்தை வாசிங்க. அதில் தங்கள் நெருக்கத்திலே 2 நாளாகவும் 15:4 தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது, நெருக்கத்திலே அவர்கள் கர்த்தராகிய தேவனிடத்தில் திரும்பிய போது, அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். தேடின போது வெளிப்படுகிறார். நாம தேடணும் ஆண்டவர். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த கால வேளையில்
கர்த்தரோடு இணைந்து வாழுங்கள். கர்த்தரோடு இணைந்து வாழும் பொழுதுதான் அவருக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பரிசுத்தம் என்பது சலங்காச்சாரமான பக்தியின் செயல்களை செய்வதனால் ஏற்படுவதல்ல. தேவனோடு கூட ஒன்றிணைந்து உடனிருந்து அவரோடு கூட வாழ்வதன் மூலமாய் தான் பரிசுத்தம் நமக்குள் உருவாக முடியும், வளர்ச்சி அடைய முடியும். ஆகவே கர்த்தரை தேடுவோமாக. அவர் நம்மோடு இருப்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உறுதி செய்து கொள்வோமாக. ஏன்னா நம்மளை விட்டு போயிட்டாருன்னா நாம விலகிட்டு அவர் விட்டுருவார் இல்லையா? அதனால ஏனோக்கு மனசில் வச்சுக்கோங்க. ஏனோக்கு குடும்பஸ்தன், நம்மளை மாதிரி குடும்பமாக இருந்தான், பிள்ளைகளை பெற்றெடுத்தான், எல்லா பொறுப்புகளையும் செய்தான். ஆனால் அவன் கர்த்தரோடு கூட நடந்தான், கர்த்தரோடு சஞ்சரித்தான். ஒரு நாள் தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். அவன் மரணத்தையே காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். நீங்களும் நானும் அதே வாஞ்சி, ஆண்டவரே எனக்கு மரணம் வராமல் நேரடியாக உங்களுடைய வருகிற நான் போகணும், நான் உங்களோடு மட்டும் வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கண்களை மூடி ஜெபம். பரிசுத்தத்தை கேட்போமா? ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், நான் உம்மோடு கூட வாழ்ந்து அந்த பரிசுத்தத்தை உம்மிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள நீர் எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். துணை
எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு நீர் இம்மட்டுமாய் பேசு. நீர் உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மோடு கூட ஐக்கியப்படுவதற்கென்றே நீர் எங்களை அழைத்தீர். நாங்கள் உம்முடையவர்களாய் இருக்கும்படிக்கே மற்றவர்களை விட்டு எங்களை பிரித்தெடுத்தேன் என்று நீர் எழுதி வைத்திருக்கிறீர். நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்கள் உமக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும் என்று நீர் எதிர்பார்த்து எழுதி வைத்திருக்கிறீர். அது கடினமான ஒரு காரியம் அல்ல. மனிதரால் அது கூடும் என்பதை ஏனோக்கின் வாழ்க்கையின் எடுத்துக்காட்டின் மூலமாய் எங்களுக்கு நீர் விளங்க செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் சடங்காச்சாரமான பக்தியின் காரியங்களில் ஈடுபட்டு அதனால் நாங்கள் திருப்திப்பட்டு நாங்கள் பரிசுத்தமாய் தேவனுக்கு உகந்தவர்களாய் பிரியமானவர்களாய் வாழுகிறோம் என்று நாங்கள் எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல், பரிசுத்தம் என்பது உம்மோடு கூட உடனிருந்து உம்மோடு கூட ஒன்றிணைந்து வாழுகிற சஞ்சரிக்கிற வாழ்க்கையின் மூலமாய் தான் எங்களுக்குள் உம்மிடத்திலிருந்து பரிசுத்தம் வர முடியும் என்பதை தெள்ள தெளிவாய் நீ சொல்லிவிட்டீர் ஆண்டவரே. அதை புரிந்து கொண்டு நாங்கள் யாவரும் பரிசுத்தம் அடைய, ஏனோக்கை போல மரணத்தை காணாமல் நாங்கள் உம்மால் எடுத்துக்கொள்ளப்பட உம்மண்டை வந்து சேர எங்கள் யாவருக்கும் அனுகிரகம் செய்யும். வசனம் கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி உடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும். ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கும். உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் கர்த்தருடைய வழிநடத்துதலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். துதி கன மகிமை உமக்கே. ஓ எல்லாம் ஓ எல்லாம் துதி கன மகிமை உமக்கே. ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 நீரே. ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கன மகிமை உமக்கே. ஓ எல்லாம் ஓ எல்லாம் துதி கன மகிமை உமக்கே. ஓ நீரே ராஜாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.